பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு: நமக்கும் கர்த்தருக்கும் நடுவில் எதுவும் வேண்டாம். ஆதார வசனம் யாத்திராகம் 3:14. அதற்கு தேவன், இருக்கிறவராக இருக்கிறேன் என்று மோசேயுடனே சொல்லி, இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்துக்கு அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரருடைய சொல்வாயாக என்றார். தேவ ஜனங்களே, இந்த செய்தியை தொடர்ந்து கேட்டு வரும் அன்பர்களே, உங்களை பார்த்து தான் சொல்கிறார், நான் இருக்கிறேனப்பா என்று. எங்கே இருக்கிறாரா? உங்களோடு இருக்கிறார். யோசேப்பை அறியாத வேறு ஒரு பார்வோன் ஆட்சிக்கு வந்ததும் இஸ்ரவேல் மக்களின் சலுகை போயிற்று. அவர்களுக்கு கொடுத்த பகுதி, எகிப்தில் ஒரு பகுதியை கொடுத்திருந்தார் யோசேப்பு காலத்தில். இவர்கள் வாழ்ந்து வந்தார்கள். அந்த இடத்தை இவர்கள் ஆளுகை செய்து கொண்டு வந்தார்கள். இப்போது யோசேப்பும் இல்லை, அவருடைய பேரும் புகழும் அறியப்படவில்லை, மறந்தே போனார்கள். இப்போது இவர்கள் வேற்று மனுஷர்கள் ஆகிவிட்டனர். எகிப்தியருக்கு இஸ்ரவேல் மக்கள் வேற்று மனுஷராகிவிட்டனர், அடிமையாகிவிட்டனர். இவர்கள் அறியாத, தெரியாத, செய்திராத, பழக்கமில்லாத வேலை கொடுக்கப்பட்டது. செங்கல் செய்யும் வேலை. இவர்களை கொண்டு பெரிய கட்டிடம் கட்டினார்கள். வேலையோ அதிகம், கூலி குறைவு. எகிப்திய பிரபுக்கள் என்ன கொடுக்கிறார்களோ அதைத்தான் வாங்கி கொள்ள வேண்டும். ஒரு அவல நிலை. மக்கள் யெகோவா தேவனை நோக்கி முறையிடுகிறார்கள், கூப்பிடுகிறார்கள், கதறுகிறார்கள். எங்களை விசாரிக்க யாரும் இல்லையே என்று வேதனைப்படுகிறார்கள். இதை கேட்ட தேவன் மோசேயை வரவழைத்து அவனோடு பேசி, போய் என் மக்களுக்கு சொல், இருக்கிறேன் என்பவர் என்னை அனுப்பினார் என்று சொல். இனி விடுதலையாகலாம், அவர் நம்மோடு இருக்கிறார் என்று வந்து சொல்கிறான். மோசேயை நம்பவில்லை. பின் இவன் தேவன் சொன்னபடி அடையாளங்களை காட்டுகிறான் அந்த கோலை கொண்டு. பின் நடந்ததையெல்லாம் நீங்கள் அறிவீர்கள். இருக்கிறேன் என்பவர் தான் இருக்கிறதையும் இவர்களின் தேவன் என்பதையும் பார்வோனுக்கும் அவன் மக்களுக்கு முன்பாக காட்டினார். இஸ்ரவேல் மக்களுக்கு பிரத்யட்சமாக காட்டினார். 10 வாதைகள் எகிப்தியருக்கு, இவர்களுக்கு ஒன்றுமே இல்லை. இருக்கிறேன் என்பவரோடு இவர் ஆபிரகாமின் காலத்தில் இஸ்ரவேல் மக்களுக்கு வாக்கு பண்ணினது, ஆபிரகாமோட பண்ணின உடன்படிக்கை இவரோடு இருக்கிறது. நான் இருக்கிறேன் அப்பா, உன்னோடு இருக்கிறேன் என்று சும்மா கைவீசி கொண்டு வரவில்லை. உங்களுக்கு கொடுத்த வாக்கு அவர் கையில் இருக்கிறது. உடன்படிக்கை, நாம் கிருபையின் காலத்தில் வாழ்கிறோம். புதிய உடன்படிக்கை, இரத்த உடன்படிக்கையின் காலத்தில் வாழ்கிறோம். அது அவரிடம் இருக்கிறது. அதை அவர் நமக்கே ஞாபகப்படுத்துகிறார். நாம் மறந்துவிட்டோம். சொன்னார், திரும்ப சொன்னார், தனக்கு பொறுப்பு இருக்கிறது என்றார். வாக்கு பண்ணி இருக்கிறேன், என் மேலேயே சத்தியம் பண்ணி இருக்கிறேன் என்று மக்களுக்கு சொன்னார் மோசேயின் மூலமாக. இதோ நிறைவேற்ற வந்துவிட்டேன் என்று சொல்லி செய்து முடித்தார். இன்று நம்மோடு அதே தேவன், நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். உங்களுக்கும் எனக்கும் கொடுத்த வாக்குகளை எடுத்துக்கொண்டு அதை நிறைவேற்ற எழுப்பிவிட்டேன் என்கிறார். அந்த ஆஃபீஸர், அந்த ஃப்ரெண்டு, அந்த குடும்பம் இப்போது என்னோடு இல்லை. இருந்திருந்தால் இப்பொழுது இந்த காரியத்துக்கு எனக்கு எவ்வளவோ ஒத்தாசையாக, மோட்டிவேஷனாக இருந்திருப்பார்கள். இப்போது தன்னந்தனியாக நிற்கிறேன் என்பவர்களுக்கு சொல்கிறார். இதோ நான் இருக்கிறேன் அப்பா, மகனே மகளே, சகலத்திலும் உதவி செய்வேன், ஞானம் தருவேன், காரியத்தை வாய்க்கச் செய்வேன். உனக்கு கொடுத்த வாக்கை நீ மறந்து விட்டாய். உன்னோடே கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும் என்று உனக்கு நான் வாக்கு கொடுக்கவில்லையா? யாத்திராகம் 34:10. திடப்படு, நானே கர்த்தர், வேறு ஒரு தேவன் இல்லை. நான் கர்த்தர், நான் மாறாதவர். நீர் வாசித்ததில்லையா? இதோ உனக்கு சொல்லியபடியே ஆசீர்வதிக்க, உதவி செய்ய, பாதுகாக்க, வழிநடத்த, வெற்றியடை செய்ய வந்துவிட்டேன் என்கிறார். நீங்கள் விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பீர்கள். இந்த மாதமே காண்பீர்கள். நாங்கள் எங்கள் ஊரை விட்டு இஸ்ரவேல் மக்களைப் போல அயல் தேசத்தில் இருக்கிறோம். இந்த நாட்டு மக்களுக்கு கிடைக்கும் சலுகைகள் எங்களுக்கு கிடைப்பதில்லை. வேலை செய்கிறோம், பொருத்தமான சம்பளம் வாங்குகிறோம். அவர்களுக்கு கிடைக்கிற சலுகைகள், உதவிகள் எங்களுக்கு கிடைத்தால் எவ்வளவோ முன்னேறுவோம். எங்களை 2ஆம் தரமாகத்தானே பார்க்கிறார்கள். எங்களுக்கு என்று எடுத்து பேசி வாதாடி பெற்றுத்தர யாரும் இல்லையே என்று கலங்கி கொண்டிருப்பவர்களுக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், இதோ நான் இருக்கிறேன், இதோ நான் வந்துவிட்டேன். என்னால் முடியாத, மாற்ற முடியாத, உருவாக்க முடியாத காரியங்கள் உண்டோ? என்னால் கூடாத காரியங்கள் உண்டோ? உங்களுக்காக சட்டங்களை மாற்றுவேன், புதிய சட்டங்களை போட வைப்பேன். அந்த நீரூற்றை உங்கள் பக்கம் திருப்பி விடுவேன். காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவன் நான் அல்லவா? ராஜாக்களை தள்ளி வேறு ராஜாக்களை உண்டாக்குற நான் அல்லவா? உங்களுக்கு உதவும் மனமும் உள்ள தலைவர்களை கொண்டு வருவேன். நானே முன்னின்று செய்வேன் என்று சொல்லுகிறார். அப்பா, அம்மா, கணவன், மனைவி, சொந்த பந்தம், என்னை அறிந்தவர்கள் இவர்கள் யாரும் இல்லை. அப்படியே இருந்தாலும் இவர்கள் எனக்கு உதவ முடியவில்லை.
என்பவர்களுக்கு சொல்லுகிறார், இதோ நான் இருக்கிறேன் அப்பா, தாய் தன் பாலகனை மறந்தால் நான் உன்னை மறவேன் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா? இவர்கள் மறக்க வாய்ப்புகள் உண்டு. நான் உன்னை என் உள்ளங்கையில் வரைந்துள்ளேன், உன் மதில்கள் எனக்கு முன்பாக இருக்கிறது என்று சொல்லியிருந்தேனே. இதோ சீயோனுக்கு நீங்கள் தான் சீயோன், தயை செய்யும் காலமும் இரக்கம் செய்யும் நேரமும் வந்துவிட்டது. சங்கீதம் 102:13. காலம் கனிந்து விட்டது, நானே வந்து விட்டேன், நான் தான், பயப்படாதே, நானே முன்னின்று எல்லாம் செய்து முடிப்பேன், வேறு எந்த ஏஜென்ட்டுகளும் தேவையில்லை, நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர், நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்கிறார். இந்த செய்தி நீங்கள் விசுவாசித்தால் உங்களுக்கு காண்டாம இருக்கத்திற்கு ஒத்த பலன் உண்டாகும். நாம் செய்திருக்க வேண்டியது அனுகூலமான சூழ்நிலைகளால் நன்றாக இருக்கும் பொழுது நாம் கர்த்தரை அதிகமாக தேடி இருந்திருக்க வேண்டும். நாம் அப்படி தேடவில்லை. ஏசாயா 6:1 வாசித்து பாருங்கள். ஏசாயா உசியா ராஜா காலத்தில் உசியா ராஜா ஏசாயா தீர்க்கதரிசிக்கு நிறைய வெகுமானங்கள் கொடுத்து நல்ல ப்ரொடெக்ஷன் கொடுத்து வந்தான். அவன் நல்ல அரமனையிலிருந்து எல்லாம் வாங்கி கொண்டு இருந்தான். எதை பற்றி அவன் கவலை இல்லாமல் இருந்தான். உசியா ராஜா மறைந்து விட்டான். இப்பொழுதுதான் அவனுக்கு தன்னந்தனியாக விடப்பட்டது போல இப்போ தான் கர்த்தரை நோக்கி பார்க்கிறான். அப்பொழுதுதான் வாசித்து பாருங்கள், உயரமும் உன்னதமான அந்த இதில் இருந்து அவனுக்கு வஸ்திர தொங்கல்களால் சபையை காட்டுகிறார். அப்புறம்தான் கண் விழித்து கொண்டான். ஐயோ, நான் அசுத்த உதடுகளுள்ள மனுஷனே, அசுத்த உதடுள்ள மனுஷன் மத்தியில் வாசம் செய்கிறேனே என்று பதறுகிறான். எப்பொழுது எல்லாம் ஒன்றுமேலே எடுத்து விட்ட பிறகு, சில வசதிகள் பிடுங்கப்பட்டவுடன் தான், விலகியதும் தான், காணாமற் போனவுடன் தான், நம்மை வேண்டாம் என்று ஒதுக்கிய பின் தான் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். எல்லாம் நன்றாக இருக்கும் பொழுது நம்ம அத்தனை பாரம் வருவதில்லை, ஆனால் வர வேண்டும். இந்த பாரம் எப்பொழுது வருகிறது? எல்லாம் ஒன்றுமில்லை என்பது வேத வாசிக்கிறோம், சபைக்கு தவறாமல் போகிறோம். சைக்கிளில் சென்ற நமக்கு கார் கொடுத்தது எதற்கு? காரில் வேகமாக சென்று விடலாம். ஆகவே அந்த நேரத்தை மிச்சப்படுத்தி ஜெபித்து விட்டு போயிருந்திருக்க வேண்டும். அந்த காரில் முடியாதவர்கள் அதே சபைக்கு வருகிறவர்களை நிறுத்தி அழைத்து கொண்டு வந்திருக்க வேண்டும். ஜெபத்திற்கெல்லாம் பதில் கொடுத்து சுகம் கொடுத்தது எதற்கு? நாம் இன்னும் அவரை ஆராதிக்க வேண்டும், இன்னும் அவரிடம் கிட்டி சேர வேண்டும், இன்னும் எத்தனையோ பேர்களுக்கு நாம் ஜெபித்திருத்திருக்க வேண்டும். வீடு கொடுத்தது எதற்கு? இந்த வீட்டை மெயின்டைன் பண்ணுறதே எனக்கு நேரம் இல்லை என்று சொல்வதற்கா? அறையை ஒதுக்கி, நான் முன்பு ஒரே அறையில் இருந்தோம், இப்பொழுது எத்தனை அறைகள் கொடுத்திருக்கிறார்? ஜெபிப்பதற்கு, அவரை தேடுவதற்கு, தியானம் பண்ணுவதற்கு, 10 பேர் அழைத்து அமர வைத்து அவர்களுக்கு சத்தியத்தை சொல்லுவதற்கு. இவைகளை நாம் சம்பாதித்தோம் என்று நினைவு நமக்கு மேலோங்கி விட்டதால் நண்பர்களை அழைத்து கொண்டு சண்டே சர்ச்சுக்கு போகாமல் டூர் போகிறோம். கர்த்தர் நமக்கு எதை கொடுத்தாலும் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அனுபவிக்கலாம், மகிழ்ச்சியாக இருங்கள். ஆனால் இவைகள் உங்களுக்கும் கர்த்தருக்கும் நடுவில் வந்துவிடக்கூடாது. அவர் எதை கொடுத்தாலும் அதை இடது பக்கம் வலது பக்கம் வைத்துவிட வேண்டும். அனுபவியுங்கள், அனுபவிக்கத்தான் கொடுக்கிறார். 1 தீமோத்தேயு 6:17 கடைசி பகுதி சொல்லுகிறது, நாம் அனுபவிப்பதற்கு சகலத்தையும் சம்பூரணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவனிடத்தில் நம்பிக்கை வைக்க வேண்டும். நாம் அனுபவிக்கத்தான் கொடுக்கிறார், ஆனால் அது நடுவில் வந்து விடக்கூடாது, அது நமக்கு விக்கிரகமாக்கி விடக்கூடாது. எல்லாம் சாதகமாக சுமூகமாக இருக்கும்போது நாம் கர்த்தரை தேடுவதில் இன்னும் வைராக்கியமாக அதிக நேரம் எடுத்து உண்மையாக தேடி இருந்தோமே, ஆனால் இப்படிப்பட்ட ஏங்க வேண்டிய மோசமான சூழ்நிலை தவிர்த்திருக்கலாம். 2 நாளாக 33 வந்த மனேசே தான் ஞாபகத்துக்கு வருகிறது. அவன் ஆண்டவருக்கு அருவருப்பான காரியங்களை பட்டியலிட்டு செய்தது போல செய்தான். எல்லா அருவருப்பான காரியங்கள் அவன் அருவருப்பான காரியங்கள் செய்ய அவனுக்கு வாய்த்தது. ஒரு நாள் வந்தது, எதிரி வந்தான், அவனை கை விலங்கிட்டான், தரவென்று இழுத்து கொண்டு போகும்போது தான் ஆண்டவரை கூப்பிடுகிறான். கேட்டீர்களா? சங்கீதம் 145:18 சொல்லுகிறது, தம்மை உண்மையாய் நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கு அவர் சமீபமாக இருக்கிறார். சமீபம் என்ற மூச்சை காட்டில் இதோ இருக்கிறேனப்பா, உங்கள் பக்கத்தில் தான் இருக்கிறேன். எப்பொழுது உண்மையாய் நோக்கி கூப்பிட வேண்டும். அது என்ன உண்மை? தேடுவதில் உண்மை இருக்க வேண்டும். வேலை நேரமில்லை என்று சொல்லக்கூடாது. நமக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தில் ஒதுக்கி அதில் உண்மை இருக்க வேண்டும். நம்ம வீட்டு வேலை செய்வதில் உண்மை இருக்க வேண்டும். சபைக்கு போவதில் உண்மை இருக்க வேண்டும். காணிக்கை செலுத்துவதில் உண்மை இருக்க வேண்டும். உண்மை என்றால் நாம் எக்காலத்தில் வாழ்வோ தாழ்வோ அவருடைய பிள்ளைகள் தான். இதை மறக்கக்கூடாது. நாம் தவறுகளே செய்தாலும் ஒதுங்கிக் கொள்ளாதீர்கள். அவருடைய பிள்ளைகள் தான் நாம்.
அவரை தேடுவதில் எப்போது உண்மை இருக்க வேண்டும். இப்படி இருந்தால் இதோ இருக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டே இருப்பார். நீங்கள் பேசும்போதே கேட்பார், கூப்பிடும் முன்னே வந்து பதில் கொடுப்பார். அப்படித்தான் வேதம் சொல்லுகிறது. இதை விட பெரிய ஆசீர்வாதம் என்னங்க? ஜெபிக்கலாம். தகப்பனே, ஆபகூக்கு 3:17 சொன்னது போல ஒன்றுமே இல்லை என்றாலும், எல்லாம் பரிபூர்ணமாக நிறைவாக இருந்தாலும் இதன் மீது எங்கள் கண்கள் போகாது. எங்கள் கண்கள் எப்போது உண்மையே நோக்கி கொண்டிருக்கும். கிருபை தாரும். நீரே எங்கள் புகழ்ச்சி, நீரே எங்கள் பலன், நீர் எங்கள் சமாதானம், நீர்தான் எங்கள் நிறைவு. எல்லா நிறைவு நீர்தானப்பா. அறிக்கை செய்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. இன்றைய சிந்தனைக்கு எனக்கும் என் இரட்சகருக்கும் இடையில் எதுவும் வராமல் பார்த்து கொள்வேன். இதில் நான் ஜாக்கிரதையாக இருப்பேன். ஆமேன். அல்லேலூயா.